அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் பேச்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு இங்கிலீஷில் ஒரு முக்கியமான 5 சென்டென்சஸ், எப்படி அந்த சென்டென்சஸை ஃபார்ம் பண்ணுறது, அந்த வார்த்தைகளை வச்சு எப்படி நம்ம என்னென்னலாம் சென்டென்ஸ் வரும், அதை எப்படியெல்லாம் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த சென்டென்ஸ் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். தமிழில் இதோடைய அர்த்தம் என்னன்றது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு கன்ஃபியூஷன்ஸாக இருக்கும். இந்த சென்டென்ஸ் எப்படி உருவாக்கலாம், இல்லை இதே சென்டென்ஸை எப்படி நம்ம எந்தெந்த மாதிரி பேசலாம், இந்த வார்த்தைகளை சென்டென்ஸை எப்படி மாற்றி பேசலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல் விஷயம் மூவ் அசைடு. மூவ் அசைடு அப்படின்றது என்னன்னா சற்று நகரு, கொஞ்சம் நகருப்பா அப்படின்றாங்களே, அதுதான் மூவ் அசைடு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மூவ் அசைடு. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்காங்க, உங்களுக்கு குறுக்கால நின்றுட்டு இருக்காங்க, ஆனால் அவங்கள பார்த்து நீங்கள் எப்படி சொல்லலாம்? கேன் யூ ப்ளீஸ் மூவ் அசைட்? கேன் யூ ப்ளீஸ் மூவ் அசைட் அப்படின்னா கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளுறீங்களா, கொஞ்சம் வழி விடுறீங்களா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? கொஞ்சம் வழி விடுறீங்களா, இல்லை கொஞ்சம் நகர்றீங்களா அப்படின்னு சொல்லுவீங்களா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கேன் யூ ப்ளீஸ் மூவ் அசைட்? கேன் யூ ப்ளீஸ் மூவ் அசைட்? இந்த மூவ் அசைட் அப்படின்றது மூவ் அசைட் அப்படின்றது சற்று நகரு. கேன் அப்படின்றது உங்களால் முடியுமா? கேன் யூ உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதான் கேன் யூ ப்ளீஸ். ப்ளீஸ்ன்றது ரெக்வஸ்ட் பண்ணி கொஞ்சம் தன்மையாக, இப்போ கொஞ்சம் தள்ளுறீங்களா அப்படின்னு கேட்பீங்களா? தள்ளு அப்படின்னுவீங்களா? கொஞ்சம் தள்ளு அப்படின்றதுக்கு கேன் யூ ப்ளீஸ் மூவ் அசைட் அப்படின்னு சொன்னால் உங்களால் கொஞ்சம் நகர முடியுமா, கொஞ்சம் வழிவிட முடியுமா அப்படின்ற மாதிரி. சேஞ்ச் இட் அப்படின்றது என்னது? அதை மாற்று அப்படின்றாங்க இல்லையா? சேஞ்ச் இட் அப்படின்றது அதை மாற்று. இந்த சேஞ்ச் இட் நம்ம எப்படி சொல்லலாம்? ஒரு சென்டென்ஸ் உருவாக்குச்சுன்னா கேன் யூ சேஞ்ச் இட்? இட் doesn't suit you. It doesn't suit you. Can you change it? It doesn't suit you. இப்போ இந்த ட்ரெஸ்ஸு, இந்த கலரு உங்களுக்கு செட் ஆகலப்பா, மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்கிற இல்லையா? கேன் யூ சேஞ்ச் இட்? கேன் யூ சேஞ்ச் இட்? மாற்ற முடியுமா? அதை கொஞ்சம் உங்களால் மாற்ற முடியுமா? ஏன்னா அது உனக்கு சூட் ஆகலை, உனக்கு அது சூட் ஆகலை, உனக்கு அது சூட் ஆகலைப்பா, உனக்கு வேறு ஏதாவது கலர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீ எப்படி சொல்லுவாங்க? சேஞ்ச் இட், மாற்று அப்படின்றதுக்கும் கேன் யூ சேஞ்ச் இட்? கேன் யூ சேஞ்ச் இட் அப்படின்னா உங்களால் மாற்ற முடியுமா? கேன் யூ சேஞ்ச் இட்? இட் டசன்ட் சூட் யூ. இட் டசன்ட் சூட் யூ அப்படின்னா அந்த கலரோ அந்த ஒரு பர்டிகுலர் ஆடையோ உனக்கு சூட் ஆகலை, அதுக்கு பதிலாக நீ வேற போடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குற மாதிரி கேன் யூ சேஞ்ச் இட் அப்படின்றது அதுக்கான அர்த்தம். அடுத்து டே பை டே. டே பை டே அப்படின்றது என்னது? நாளுக்கு நாள். நாளுக்கு நாள். டே பை டே ஐ எம் இம்ப்ரூவிங் மை இங்கிலீஷ். டே பை டே, நாளுக்கு நாள். I am improving my English skills. டே பை டே ஐ எம் இம்ப்ரூவிங் மை இங்கிலீஷ் ஸ்கில்ஸ். இப்போ நீங்களே சொல்லலாம், இப்போ இந்த வீடியோ நம்ம ஏன் பார்க்குறோம்? இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கிறதுனால தானே. அப்போது நாளுக்கு நாள் நம்ம இங்கிலீஷ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். டே பை டே ஐ எம் இம்ப்ரூவிங் மை இங்கிலீஷ் ஸ்கில்ஸ். அதாவது நாளுக்கு நாள் என்னுடைய ஆங்கில புலமையை, ஆங்கில மொழியினுடைய அந்த ஸ்கில்ஸை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். டே பை டே ஐ எம் இம்ப்ரூவிங் மை இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் அப்படின்றது இதனுடைய அர்த்தம். அடுத்து நத்திங் எல்ஸ். நத்திங் எல்ஸ் அடிக்கடி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். வேறு ஒன்றும் இல்லை. நத்திங் எல்ஸ் அப்படின்றது சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, இல்லை வேற ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க இல்லையா? நத்திங் எல்ஸ். நத்திங் எல்ஸ் ஐ எம் ஃபைன். இப்போ சொல்லுவாங்க டு யூ வாண்ட் சம்திங் அப்படின்னு கேட்டால் நோ ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நத்திங் எல்ஸ்னா வேற ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? நத்திங் எல்ஸ் ஐ எம் ஃபைன். அதாவது வேற ஒன்றும் இல்லைப்பா, வேற ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றது தான் என்னது? நத்திங் எல்ஸ். நத்திங் எல்ஸ்ன்றது வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை அப்படின்றது தான் என்னது? நத்திங் எல்ஸ். அடுத்து ஒய் நாட். ஒய் நாட். ஒய் நாட் அப்படின்றது என்னன்னா ஏன் இல்லை, பண்ணலாமே அப்படின்றாங்க இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு உங்களை பார்த்து கேன் யூ ஜாயின் தி பார்ட்டி? கேன் யூ ஜாயின் தி பார்ட்டி? அதாவது இந்த பார்ட்டி, அதாவது ஒரு ஃபங்க்ஷனில் நீ ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ அவங்கள பார்த்து ஏன் இல்லை, போகலாமே அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? ஒய் நாட். ஏன் இல்லை? ஒய் நாட். ஒய் நாட்னா என்ன? ஏன் இல்லை, போகலாம்ப்பா அப்படின்றது தான் ஒய் நாட். அதாவது யா ஐ விஷ் டு அப்படின்னும் சொல்லலாம், இல்லைனா சிம்பிளா ஏன் இல்லை, போகலாமே, ஒய் நாட், ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லலாம். ஒய் நாட். ஒய் நாட்னா என்ன? அப்போ நான் வரது உறுதிப்பா அப்படின்றதான் ஒய் நாட். ஏன் இல்லை, வரலாமே அப்படின்னு தான்.
இதுதான் வந்து why not அப்படின்றது. இப்போ இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சில பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, சில பேர் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றது கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த ஒரு 5 முக்கியமான விஷயத்தை வந்து தமிழாக்கம் பிளஸ் இங்கிலீஷ் அதை வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல வந்து நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரியான இங்கிலீஷ் சென்டென்சஸோ இல்லை கிராமரோ இல்லை இங்கிலீஷ் டாபிக்ஸ் இந்த கண்டென்ட் வேணும், டெய்லி சென்டென்சஸ் வேணும், அந்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம், நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இங்கிலீஷ் பேச ஆர்வமாக இருக்கக்கூடிய, இங்கிலீஷை கிராமர் பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்கணும்னு விருப்பப்படக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களுடைய இங்கிலீஷ் ஜர்னியில் அவங்களையும் சேர்த்துக்கோங்க. அடுத்த ஒரு காணொளி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.